ஓகே, பேசுங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, அவை பணியாளர்களே, காவலர்களே, கேமராமேன்களே, இந்த சட்டமன்றத்திற்காக உழைக்கும் அனைத்து அரசு ஊழியர்களே, அனைவருக்கும் முதல்கண் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு மிக முக்கியமான நாளாக 2 தீர்மானங்கள், அதை குறித்து என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். மத்திய அரசு இதுவரை தொகுதி மறுவரையை தொடர்பான இந்த மசோதாவில் சட்ட முன்மொழிவு இதுவரைக்கும் மத்திய அரசுல சட்ட முன்மொழிவு இதுவரை கொண்டு வரவில்லை. அப்படி இருக்கையில் நம் தமிழ்நாட்டில் அந்த கொண்டு வருவதை எந்த அடிப்படையில் இது சரியாக இருக்கும் என்பதை நான் கேட்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் சட்ட முன்மொழிவு நம்மளுடைய மத்திய அரசு கொண்டு வரவில்லை. மக்கள் தொகை அடிப்படையிலே தான் இந்த தொகுதி மறுவரை செயல்படுகிறது என்று நாம் நினைத்தால், இன்றைக்கு தமிழகத்தை விட பல்வேறு மாநிலங்களில மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. அந்த மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு காரணத்துக்காக தமிழ்நாட்டில் இருக்கின்ற எம்பிக்களினுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கிறது. எனவே மத்திய மாநில அரசுகள் இரண்டும் கலந்து இல்லை. அதே போல 543 எம்பிக்கள் இருக்கின்ற இடத்திலே 815 எம்பிக்கள் வருவதற்கு வாய்ப்பாகும். இன்றைக்கு நிலையில் தமிழ்நாட்டில் மொத்தம் 39 எம்பிக்கள் மட்டுமே இருக்கின்றார்கள். இந்த தொகுதி மறுவரையின் மூலமாக கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு 59 எம்பிக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வகையில் 7.2% நம்மளுடைய விகிதாச்சாரம் குறையாமல் நம் மக்களுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேசுவதற்காக உறுதியாக நம் எம்பிக்கள் அங்கு பேச முடியும். இன்றைய நிலையில் 10 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி தான் இப்பொழுது நாடாளுமன்றத்திலே இருக்கிறார்கள். இந்த தொகுதி மறுவரை செய்வதன் மூலம் 7 லட்சத்திலிருந்து 8 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி விகிதமாக அந்த தொகுதிக்கு மக்கள் சிறப்பாக கண்டிப்பாக நம்மளுடைய எம்பிக்கள் பணியாற்ற முடியும். இப்ப 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி வேலை செய்யறதுக்கும் 7லிருந்து 8 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி அந்த மக்கள் குறைகளை நேரடியாக கேட்டு அதை பாராளுமன்றத்திலே பேசி தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் அதன் மூலம் பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வர முடியும்.